பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன். வாழ்க்கையில தீமை இல்லைன்னே சொல்ல முடியாது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் தீமை கேள்விப்படும் போதே பயமா இருக்கு. அந்த தீமையை கூட நன்மையாய் மாற்ற ஒருவர் இருக்கிறார். தீமை யாரால வருதுன்னு நினைக்கிறீங்க? பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர்ல 11:23 சொல்லுகிறார், அவருக்கு எத்தனையோ மோசங்கள் வந்துச்சான். அது யாரால? சுயஜனத்தால. அவர் சொல்றார், நான் அதிக புத்தியீனமாய் பேசுகிறேன், அதிகமாய் பிரயாசப்பட்டேன், அதிகமாய் அடிக்கப்பட்டவன், காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், ஒன்று குறைய 40 அடியாக 5 முறை அடிக்கப்பட்டவன், 3 தரம் மிளாறுகளால் அடிக்கப்பட்டேன், கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ராப்பகலை போக்கினேன், அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்கள், கள்ளரால் உண்டான மோசங்கள். அதுதான் முக்கியம். சுய ஜனத்தாரதான் மோசம் வருது. உங்க வேதத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. திரும்ப என்னோட சேர்ந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து எல்லாரும் திருப்பி வச்சிருக்கீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் சகோதரிகளே ரத்தத்தால் கழுவப்படுங்களே, சகோதரிகளே ரத்தத்தால் கழுவப்படுங்களே. காலம் நிறைவேறிட்டேன், ராஜ்யம் சமீபமாயிட்டேன், காலம் நிறைவேறிட்டேன், ராஜ்யம் சமீபமாயிட்டேன், ஆயத்தமுள்ளவர் காணல்தமே, இல்லாதவர்க்கு பயமே, ஆயத்தமுள்ளவர் காணல்தமே, இல்லாதவர்க்கு பயமே. சகோதரிகளே ரத்தத்தால் கழுவப்படுங்களே. மலை மேல் ஏறினார், கல்வாரி மலை மேல் ஏறினார், கள்ளனை மல்லிக்க கூறினார், கல்வாரி மலை மேல் ஏறினார், கல்வாரி மலை மேல் ஏறினார், கள்ளனை மல்லிக்க கூறினார், வல்லவராக வல்லவராக மாறினார், நல்லேழு வார்த்தை கூறினார், வல்லவராக மாறினார், நல்லேழு வார்த்தை கூறினார். சகோதரிகளே ரத்தத்தால் கழுவப்படுங்களே, சகோதரிகளே ரத்தத்தால் கழுவப்படுங்களே. ஐயா, கல்வாரி மலையில கள்ளனை கூட மன்னித்த தேவன் நம்மளால நம்மளை நிந்திக்கிறவங்கள மன்னிக்கிற கற்றுக் கொடுக்கலையா? யாரால பிரச்சனை வரும் தெரியுமா? சுயஜனத்தால. ஏன்னா வேதம் சொல்லுது, மீகாவின் புஸ்தகத்திலே மிக அழகாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். 7ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது,
சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். நல்ல கவனிங்க, சிநேகிதன்னா யாரு? உயிர் காப்பான் தோழன். சிநேகிதன் யாரு? நமக்கு படிக்கும்போது சொல்லி கொடுத்துருப்பாங்க, உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதுதான் நட்பு. நட்புக்கு இலக்கணம் வள்ளுவர் சொன்னார். போய்கிட்டு இருக்கும்போது ஆடை வழங்கிருச்சுன்னு வச்சுங்க, உடனே கை என்ன செய்யும்? நான் போய் சரி பண்ணவா அப்படின்னு கேட்டுக்கிட்டா போது உடனே அதை எடுக்கும், அப்படியே எடுத்து சரி பண்ணும். அதுபோல நட்பான், நட்புக்கு இலக்கணம். ஆனால் இங்கே சொல்றாரு, சிநேகிதனை என்ன செய்யாத, விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்பிட வேண்டாம். நல்ல கவனிங்க, உன் மடியில படுக்கிறது யாரா இருக்கும்? ஒன்று பிள்ளையா இருக்கும் அல்லது மனைவி புருஷனா இருக்கும். உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவருக்கு முன்பாக உன் வாயை திறவாமல். சிம்சோன் வாயை திறக்காம இருந்தான், கடைசியில் வாயை திறந்ததுனால தான் பிரச்சனையே வந்துச்சு. வாயை திறக்காம இருக்க வரைக்கும் பிரச்சனையே இல்லை. வாயை திறந்தான், உடனே பெலிஸ்தீனை கூப்பிட்டா, வா வா வா, என் இருதயத்தெல்லாம் வெளிப்படுத்தினான், மறுபடியும் மட்டும் வந்துருங்கண்ணா. கடைசியில் கட்டி கொண்டு போகிற காரணமாக இருந்தா. எனக்கு அன்பானவர்களே, வழிகாட்டிய நம்ப வேண்டாம். உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. ஏன்னா மகன் தகப்பனை கனவீன. மகன் யாரு? தன் சொந்த ரத்தம், தான் பெற்ற பிள்ளை. ஏன்னா அழகா நம்ம பாடுறோம், தாய்மர பாலகனை தாய்மர பாடு, கர்ப்ப பிறப்பின் குமாரனை பெற்றவள் மரப்பாடோ. தாய்மர பாலகனை பால்மர பாடு, பால்மர பாலகனை தாய்மர பாடு, கர்ப்ப பிறப்பின் குமாரனை பெற்றவள் மரப்பாடோ. பெற்றவள் மரப்பாடோ, பெற்றவள் மரப்பாடோ, பெற்றவள் மரப்பாடோ. தாய் தன் பிள்ளைய மறப்பாளா? ஆனால் மறந்துடா. இங்கே பாருங்க, மகன் தகப்பனை என்ன செய்யறானா? மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாக, மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார்தான். அதனால்தான் உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுதுன்னு கர்த்தர் சொன்னார். தாவீது கூட பிறந்த சகோதரர்களுக்கு மத்தியில் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டான். யோசேப்பு தன் சகோதரர்கள் மத்தியில் உயர்த்தப்படல, அத்தனை பேர் அங்கே உயர்த்தப்பட்ட இடத்துக்கு போய் பார்த்து ஆச்சரியப்பட்டான். இந்த யோசேப்பை தான் யாக்கோபு அழைக்கிறார். ஆதியாகமம் 37:12 வாசிக்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனார்கள். சரி, அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, ஏன்னா இந்த இஸ்ரவேலை யாரு பேர் மாத்தினது? ஆண்டவர் தான். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் தேவனோடு மனுஷனோடு போராடி அவன் மேற்கொண்ட போது உன் பேர் என்னன்னு கேட்டு இவன் யாக்கோபு சொன்னான். இன்னையிலேருந்து உன் பேர் என்னது இல்லை, யாக்கோபு இல்லை, இஸ்ரவேல் என்று மாற்றினான். என கண்பானவர்களே, இஸ்ரவேல் தான் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன் வா என்றான். நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? ஏற்கனவே அத்தனை பேர் என் மேல என்ன இருக்கான்? பொறாமையா இருக்கான், காண்டில் இருக்கான். நம்ம பாஷையில் சொன்னா, ஏன்னா அது கொச்ச பாஷை, காண்டில் இருக்காங்கிறது. நல்ல பாஷையில் சொன்னா அத்தனை பேர் வெறியில் இருக்கான். எப்படா இவன் எப்படா தொலைவான்? ஏன்னா ஏற்கனவே தகப்பனிடத்தில் இவனை குறித்து இந்த சகோதரர்கள் செய்கிற தீமையெல்லாம் சொல்லி வருவான். அது மட்டுமல்ல, அவனுக்கு ஒரு அங்கி தச்சு கொடுத்தா அதுலேயும் வேற எரிச்சல். இதுக்கு மத்தியில் இவன் ஒரு தரிசனத்தை கண்டு சொன்னால் அதை விட கோபம். அத்தனை பேரும் கோபம் இருக்கிற இடத்துல போயிருக்கான், அங்கே அனுப்புகிறேங்கிறார். இவன் உடனே என்ன சொல்லியிருக்கணும்? இல்லை, அவங்க எல்லாரும் என் மேலே ஒரே பிரச்சனையாக இருக்காங்க, நாங்கள் போனால் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது, என்னையே அனுப்புகிறீங்க. ஐயா, இந்த உலகத்தில் இயேசு வரும்போது எல்லாரும் அவர் வரவேற்பாங்க நினச்சா வந்தார்? ஒவ்வொருத்தரும் அவரை பார்த்து
என்ன சொன்னாங்க? யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 7:20. ஜனங்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நீ பிசாசு பிடித்தவன். ஹலோ, நல்ல கவனிங்க. எப்படி சொன்னாங்க? பிசாசு பிடித்தவன். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தான் அவர் என்ன செய்தார்? இந்த பூமிக்கு வந்தார், வெளிப்பட்டார். ஆனால் அவரை பார்த்து என்ன சொன்னாங்க? பிசாசு பிடிச்சவங்கிறாங்க. அதே 12ஆம் வசனத்தை பாருங்க, யோவான் 7:12. மிக அழகா நமக்கு எழுதி, ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்பு உண்டாயிற்று. சிலர் அவர் நல்லவர் என்றார்கள், சிலர் அவர் நல்லவர் என்றார்கள், வேறு சிலர் அப்படியல்ல, அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொன்னார்கள். 4ஆம் வசனத்தை பாருங்க, பிரபலமாய் இருக்க அவர் பிரபலத்தை விரும்புகிறமாய் இருக்கிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்று. இவர் எல்லா நன்மையும் என்ன செஞ்சாரு? அந்தரங்கத்தை செஞ்சுட்டு ஒருத்தருக்கு என்ன செய்யாத, சொல்லாதே சொல்லாதே என்று போனார். பிரபலமா இருக்கிற விரும்புகிறவன் அந்தரங்கத்தை செய்ய மாட்டான். அது மட்டும் இல்லை, 15 வந்து வாசிக்கும் போது அவர் கல்வி அறிவில் கல்லாதவர்னு சொன்னாங்க. யார் அவரை குறித்து நல்லவர்னு சொல்லலை, நம்ம தான் பாடிக்கிட்டு இருக்கிறோம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். இன்று விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நாம தான் கண்ணீரை காண்கிறார், கதறுதலை கேட்கிறார், வேதனைகளை அறிகிறார்னு சொன்னோம். அப்போ என்னத்துக்கு நம்ம யாரும் என்ன பேசுறான்னு? ஏன்னா அவர் தீமை எல்லாத்தையும் என்ன செய்வார்? நன்மையாக மாற்றுவார். அந்த நம்பிக்கை நமக்குள்ள வருதா? தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறவர். வேதம் அழகா சொல்லுது. அதோட எரேமியா ஒரு பதிலும் சொல்லியிருக்கார். 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பாருங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவரே நியாய தீர்ப்பு எழுதி வச்சிருக்கார். எரேமியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒரு மனுஷனுடைய தீமை என்ன செய்யுமா? உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடு உன்னை கண்டிக்கும். மறந்துடக்கூடாது. வாசிங்க.
எரேமியா 2:19 என்ன வாசிக்கிறோம்? உன் தீமை உன்னை கண்டிக்கும். எந்த மனுஷனையும் ஒரு நாள் கண்டிக்கும். உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். உன் தீமை கட்டாயம் தண்டனை கொடுத்தே தீருங்க, ஒரு நாள் வரும். ஆனா இயேசு நன்மையாக மாற்றி விடுவார். அதை மறந்துடாதீங்க. எந்த மனுஷனும் சரி தீமை செஞ்சா ஒரு நாள் உட்கார்ந்து அதை யோசிக்க வேண்டி வரும். இப்படி செஞ்சிடக்கூடாது, ஐயா நான் ஏன் இப்படி செஞ்சேன். ஆனால் மறந்து ஆண்டவர்கிட்ட அப்ளை பண்ணிடுவான், மனுஷன் விட மாட்டான். அதே சொல்லி 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 இவனா 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 அதை மறந்தா கூட இவன் மறக்க மாட்டான். யோசேப்பு தன் சகோதரர்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் மேலே வச்சிருந்த கோபம், அவங்க மேலே வச்சிருந்த வெறுப்பு எல்லாத்தையும் மறந்துட்டு தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். வேதம் சொல்லுது, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. எதுக்காக? உன் நாட்கள் நீடித்திருக்கவும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீடித்திருப்பதற்கு நீ செய்ய வேண்டிய தாயையும் கனம் பண்ண. எத்தனை பேர் மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிற உலகத்தில் வாழ்றோம். டேய் தகப்பான்னு கூப்பிடுறான். ஏன்னா நமக்கு அப்படி கூப்பிட்டா தான் உடனே அது ஒரு காமெடின்னு நினச்சிக்கிறோம். தகப்பன்கிறது யாரு? தேவன் தந்த ஈவு. எப்படியோ ஒரு தகப்பனுக்கு தாய்க்கும் மகனாக பிறந்து நம்ம எல்லாம் பரம தகப்பன் ஏற்றுக்கொண்டார். தகப்பன் கூப்பிடுறாரு, எப்பா உங்கள் அண்ணன்லாம் எங்கே போயிருக்காங்க? ஆடு மேய்க்கிறதுக்கு எங்கே போயிருக்காங்க? சீகேமுக்கு போயிருக்காங்க. இந்த சீகேம் மனுஷரை குறித்து உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். சீகேம்னு ஒன்றும் சாதாரண நினச்சிடாதே. சீகேமில் தான் தீனாள் கெடுக்கப்பட்ட இடம். தீனாள் யாக்கோபுக்கு இருந்த ஒரு பொண்ணு. அந்த தீனாள் எங்கே தான் கெடுக்கப்பட்டா? சீகேமில் தான். இந்த சீகேமுக்கு ஆடு மேய்க்க போயிருக்காங்க. அவர் சொல்றார் பாருங்க, இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா? சரி, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன் வா என்றும் அவன் இதோ போகிறேன் போகிறேன். உடனே என்ன இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒருவர் இருக்கிறார், என்னோடு நடக்கிற ஒருவர் இருக்கிறார், எனக்கு முன்னே போய் காரியங்களை வாய்க்கச் செய்ய ஒருவர் இருக்கிறார், கோணல்களை செவ்வைப்படுத்த ஒருவர் இருக்கிறார். அதான் நம்பிக்கை அவனுக்கு. உடனே கீழ்ப்படியணும். வேதம் சொல்லுது, கீழ்ப்படியாம என்னது பெரிய பாவம். சகுல் ராஜா தள்ளப்பட்டது காரணம் என்ன? அவ்வளவுதான். ரோமர் 5:19 சொல்லுது, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் என்ன செஞ்சு பூமியில வந்துச்சு. அதே ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். மறந்துடாதீங்க, கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம். வாழ்க்கையில் கீழ்ப்படிஞ்சு மட்டும் பாருங்க, முன்னேறதுக்கு அதான் படி. இன்னைக்கு எத்தனை பேர் அப்பா அம்மா சொல்றதை என்ன செய்யறது இல்லை, கேட்கறது இல்லை. அப்பா அம்மா சொன்ன கேளுங்க, ஐயா தப்பா எப்போதும் நடக்காதீங்க. அப்பா அம்மா சொல்ல கேளுங்க, எப்போதும் தப்பாக நடக்காதீங்க. வீட்டை விட்டு நாட்டை விட்டு ஓடி போய், வீட்டை விட்டு நாட்டை விட்டு ஓடி போய் வாழாதீங்க. அப்பா அம்மா சொல்ல கேளுங்க, தப்பா எதுவும் நடக்காதீங்க. அப்பா அம்மா சொல்ல கேளுங்க, எப்போதும் தப்பாக நடக்காதீங்க. அப்பா அம்மா சொல்ல கண்டிப்பா என்ன செய்யணும்? கேட்கணும், கீழ்ப்படியணும். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு யாரு? சங்கீதக்காரன் 103 சொல்றான், தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பனை கனவீனப்படுத்தினா அது உனக்கு சாபம். எனக்கு அன்பாளே உடனே போறேன்னா அங்கே போகிறான், சாப்பாடை கொண்டு போனால் அந்த இடத்துல இல்லை. பக்கத்தில் கூட கேட்டான், இவங்களாம் எங்கே போயிட்டாங்க? அப்போ அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க, தோத்தானுக்கு போவோன்னா. இந்த தோத்தானில் தான் யார்? எலிசா அவனை பிடிக்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க? ஆள் அனுப்பப்பட்ட இடம். ஏன்னா எலியா சொல்லிவிட்டான்னு சொல்லி எங்கோ ஒருத்தன் இருக்கான், என் காரியத்தெல்லாம் சொல்கிறான்னா, அவன் தோத்தானில் இருக்கான்னா. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் தோத்தானில் இருக்கான உடனே
அவனை பிடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புனான் அங்கேருந்து. அவன் அங்கே போய் சொன்னான், தேவனுடைய மனுஷனே நீ என்ன செய்ய, இறங்கி வா. நான் தேவனுடைய மனுஷனானா உன்னையும் உன் கூட இருக்கிற அந்த அப்பேரையும் அத்தனை பேரையும் அக்கினி பட்சிக்கிட்டு. அடுத்த நிமிஷம் அத்தனை பேர் என்ன செஞ்சான், போய் சேர்ந்தான். ஒரு குரூப்பில் 2 குரூப்பில் 3வது குரூப் வந்து தான் தாழ்த்தினான், அதனால் பொழைச்சான். எனக்கு அன்பாவில் இந்த தோத்தான் அங்கே போகிறான். அங்கே அவனோட தோத்தானில் போயிருக்காங்கன்னு இவர் போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடியே தீமை செய்கிறது திட்டம் போட்டாங்க. என்ன திட்டம் போட்டாங்க? அதே ஆதியாகமம் 37:18-19 வாசிக்கிறோம். அவர்கள் அவனை தூரத்தில் வரக்கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே சதி ஆலோசனை பண்ணி அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழியில உள்ளே போட்டுருவான்ட்டான். செத்தப்பறதான் குழியில ஓடுவான், சாவுனாலே போடுறதுக்கு முடிவு பண்ணிட்டான். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தானே, எப்படா போவார், இத்தனை நாள் படுத்தே கிடக்கிறாரு. போன வாரம் தொலைக்காட்சியில் ஒரு சின்ன நிகழ்ச்சி வந்துச்சு. மனைவி ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தாங்களாம். இவன் சுத்தியில் வச்சு அடித்து கொண்டு போட்டானான். கேட்டால் எவ்வளோ நாள் தாங்க நோயோடய படுத்து கிடப்பா பார்க்க முடியும். இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் என்ன நடக்கும்னு கடைசி காலம். தீமோத்தேயு எழுதினாரே பவுல், 2 தீமோத்தேயு 3:1 எழுதினாரே, கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. மனுஷர் எப்படி மாறுவாங்க? மனுஷர்கள் தற்பிரியராய், பணப்பிரியராய், வீம்புக்காரராய், தூஷிக்கிறவர்களாய், தாய் தகப்பன்மாரை கீழ்ப்படியாதவர்களாய், நன்றி அறியாதவர்களாய், பரிசுத்தம் இல்லாதவர்களாய், சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும், பகைக்கிறவர்களாகவும், துணிகரமுள்ளவர்களாயும், இருமாப்புள்ளவர்களாயும், தேவப்பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். மறந்துடாதீங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, சாகு முன்னாலே தீமை செய்ய நினைச்சான், செத்துட்டான்னு சொல்றதுக்கு. இவனை கொன்று குழியில் ஓட்டுருவோம், செத்தப்பறம் தான் குழியில் ஓடுவான். இவன் வர்றதுக்கு முன்னாடியே தீமை செய்ய நினைச்சான். ஆனால் கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றி விட்டார். தொலைக்காட்சியில் பார்க்கிற உங்களுக்கும் கூட எத்தனையோ பேர் தீமை செய்ய விரைந்தோடு கால்கள் உங்களுக்கு இருக்கலாம், அபத்தம் பேசுகிற நாவு இருக்கலாம், பொய்யை பிடைக்கிற இருதயங்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். அதை நினைக்கும் போது தான் ஆண்டவர் சொல்லணும், நீர் என்னோடு இருக்கும்போது என் வாழ்க்கையில் என்னாலும் வெற்றி. நீர் என்னோடு இருக்கும்போது எல்லாரும் வெற்றி பெற்றி. நீர் என்னோடு இருக்கும்போது எல்லாரும் வெற்றி பெற்றி. ஆண்டவரோட இருக்கும்போது உனக்கு எல்லா காரியம் பற்றி நீ முயற்சி பண்ணிடாத, எதிர்த்து ஒரு வார்த்தையும் சொல்லிடாத, மௌனமாக இரு. ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துவார். தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர்றதற்கான தேவைகள் சந்திக்கப்பட ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? ஒவ்வொரு நாளும் நான் காலையில் வந்து சொன்னேன், ஆண்டவரே இந்த நாளை எப்படி நடத்த போகிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை வந்தால் எனக்கு பெரிய பாரம் உண்டு. ஏன் தெரியுமா? வர்ற கண்ணுறாங்கள போகிறான். ஐயோ பசியோடு அவங்க போயிடக்கூடாது, ஐயோ அவங்க அலைஞ்சு திரிஞ்சிடக்கூடாது, அவங்களுக்கு வேன் வாடகைக்கு எடுத்து அனுப்பணும், சாப்பாடுக்கு ரெடி பண்ணணும். இன்றைக்கே காலையில் கூப்பிட்டு கேட்டார், நாளைக்கு என்ன சாப்பாடியா ரெடி பண்ண? நான் சொன்னேன், என்ன இருக்கோ அதை ரெடி பண்ணுங்க. அவர் கேட்டார், போன வாரம் சிக்கன் போட சொன்னீங்க, இந்த வாரம் சாம்பார் வைக்க சொன்னீங்க, வைங்க. எல்லா வாரம் கொடுக்கணும் எனக்கு ஆசை இருந்தால் கூட முடியாது. ஆனால் வர்றவங்கள சாப்பிட்டு அனுப்புனா போதும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த வாரம் உண்டு. ஒரு சபைனா பரவாயில்ல, 2 சபையிலையும் கண்ணு தெரியாங்களா இருந்தால் அங்கே தான் காணிக்க வரும். ஐயா வந்து எண்ணி பாருங்கள், கரண்ட் பில் கட்டுற கூட இருக்காது. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் ஏவினால் நல்ல உணவு கொடுக்க உதவலாம், இவங்களை கூட்டிகிட்டு வரக்கு உதவலாம், கட்டுமான பணிக்கு உதவலாம். அது மட்டும் இல்லை, ஒருவேளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருந்தான்னா
நான் ஒரு வேன் வாங்கி கொடுத்தா எப்படியா இருக்கும் அப்படிப்பீங்க. பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன் தெரியுமா? இந்த சபை நான் போயிட்டா கூட நடக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். ஆண்டவர் அன்றைக்கி எழுப்பி தரணும், ஜெபம் பண்ணுங்க. சிலர் கேட்பீங்க, ஐயா எனக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் உதவி செய்யணும், ஆனால் தூரத்தில் இருக்கேன். 2 ஃபோன் நம்பர் வரும். இதிலேயே நீங்கள் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு, தொடர்பு கொள்ளலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், தங்களுக்கு அன்பான இழந்த நினைவு நாட்கள், அல்லது ஒரு வேலை கிடைச்சது, உயர்வு கிடைச்சது, பல நாள் தீராத பிரச்சனை தீர்ந்தது, சந்தோஷத்தை, ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் கொண்டாடுறீங்கன்னா எத்தனை ஊராக கூப்பிட்டு சாப்பாடு விடுறீங்க. ஏன் ஒரு கணுதிரி அவங்களுக்கு கொடுக்க அப்படியாதான்? கர்த்தர் ஏவினான். தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். எப்படி பிரதர்? இதில் 2 ஃபோன் நம்பர் இருக்குது, இதில் தொடர்பு கொள்ளலாம். கணக்கு வைக்கிறவங்க என்று கேளுங்க, அதுக்கு வழி உண்டு சொல்கிறேன். தபால் வழியாக தொடர்பு கொள்கிறவங்களுக்கு சொல்லுவேன், நேராக போஸ்ட் ஆஃபீஸில் போய் போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்டு 36 35 38 89 63 இதில் ஆர் அகஸ்டினே இருக்கும். நீங்கள் அந்த நம்பரை சொல்லி பேரை சொல்லுங்கள், அதிலே அவங்க கம்ப்யூட்டரில் அடித்து கொடுப்பாங்க. சோம்பல் பண்ணிட்டு வேணால் அடிக்காமல் சொல்லலாம். மற்றபடி கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் வச்சுருக்கிறது எங்கேயும் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கும். நீங்கள் அது வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே தொடர்பு கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே யார் யார் ஐயோ எனக்கு தீமை செய்கிறாங்களே மனம் சோர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற தேவன் அவர்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொருடைய மனதுக்கு ஆறுதலை கொடும், சமாதானத்தை கொடும். வியாதி படுக்கையில் இருப்போருக்கு விடுதலையை கொடும். ஐயோ தூர தேசத்தில் என் புருஷன் இருக்கார், என்னை பார்க்க வர முடியல, எப்படி இருக்கிறாரோன்னு கவலையோடு இருக்கிற மக்களுக்கு நீதிமொழிகள் 25:25 படி தூரத்திலிருந்து வரும் செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைத்த குளிர்ந்த நீரைப் போல நல்ல செய்திகள் கிடைக்கட்டும். பிறந்த நாள், இன்றைக்கு திருமண நாள் நினைவு கூறுகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்று இருக்கிற மக்களுக்கு ஆறுதலை கூட அந்த நினைவு நாளை இன்றைக்கு கொண்டாடுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலைகள் மாறட்டும், வேதனைகள் விலகட்டும், தீமைக்கு நன்மை கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.